விதார்த்தோட அடுத்த படத்துக்கான டைட்டில் லாந்தர். இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆயிட்டு சஜி சலீம் டைரக்ஷன்ல விதார்த், சகானா கவுடா, ஸ்வேதா தோரத்தி, விபின் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷோட ரெபல் படம் இப்போ அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு, இது எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஸ்ட்ரீம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரூல்ஸ் படி இந்த படம் இன்னும் 4 வாரம் ஆக்கல. ஆனா அதுக்குள்ளே விட்டுட்டாங்க. 8 வாரம் கழிச்சு தான் ஒரு படம் ஓடிடில வரணும்னு கோரிக்கை எல்லாம் கூட வைக்கிறாங்க. ஆனா இந்த மூவியை 4 வாரம் கூட வைக்கல. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு டீன்ஸ் மூவிக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு, ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. மூவியும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. பிருத்திவிராஜோட அடிச்சு வித்தம் படம் இப்போ வேர்ல்டு வைடா 100 கோடி வசூல் பண்ணிருக்கு. இது மலையாள சினிமாவோட ஃபாஸ்டஸ்ட் 100 கோடி படம். பகத் ஃபாசிலோட அடுத்த மலையாள மூவில எஸ்.ஜே. சூர்யாவை நடிக்க போறதே இப்போ நியூஸ் வந்திருக்கு. 2 பேருமே ஆக்டிங்ல மாஸ் காட்டுறவங்க. இப்போ இவங்க 2 பேருமே ஒரு மூவில ஒன்னா நடிக்க போறாங்க. சிஎன் 62 படம் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம் தான். ஆனா அதுக்குள்ள டைரக்டரோட டச் இருக்கும்னு ப்ரொடியூசர் சொல்றாங்க. சோ விக்ரமோட ஸ்டைல்ல ஒரு ஆக்ஷன் படம் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜோட வரப்போகுது. இந்தியன் 2 படம் ஜூன் மாசம் ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி ஜூன் 13 வர வாய்ப்பு அதிகம். சங்கர் டைரக்ஷன்ல கமலஹாசன், காஜல் அகர்வால், சித்தார்த், எஸ்.ஜே. சூர்யா, பிரியாபானு சங்கர் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. பிரசாந்தோட பர்த்டே ஸ்பெஷலா தி கோட் மூவில இருந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணி ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா இப்ப ஹார்ஸ் ரைடிங்க பிராக்டிஸ் பண்ற ஒரு சில போட்டோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பிராக்டிஸ் கர்ணா படத்துக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கர்ணால குதிரை ஓட்டுற காட்சிகள் நிறைய இருக்கும். சோ அந்த படத்துக்கு தான் இது இருக்கும். தலைவர் 172 என்ன படம்? தலைவர் 171 டைம் டிராவல் படமானு கேக்குறீங்க. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்க வாய்ப்பு கம்மி தான். தலைவர் 172 மாரி செல்வராஜ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ஜெயிலர் 2வா இருக்கலாம். விஜய் அரசியலை விட்டு விலக போறாரான்னு கேக்குறீங்க. அப்படி ஒரு நியூஸ் போகுது. ஆனா இது ரூமரா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படி இருக்காது. ஏன்னா அரசியலுக்கு வந்தா என்ன பிரச்சனை வரும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சோ இதெல்லாம் தெரிஞ்சு வந்தவரு திரும்ப பேக் அடிக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, இதுல எதுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குன்னு கேக்குறீங்க. ரெண்டுத்துக்குமே கம்மியா தான் இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவ்லி விடாமுயற்சிக்கு கொஞ்சம் அதிகம். ரத்னம் டீசர் ட்ரெய்லர் எப்போ வரும்னு கேக்குறீங்க. மோஸ்ட்லி இந்த மாசம் அதுக்கு அப்டேட் வந்துடும். அரண்மனை 4 ஏப்ரல் 11 வருமா இல்ல ஏப்ரல் 26 வருமானு கேக்குறீங்க. இன்னும் அவங்க டேட்டா சொல்லல. ஆனா ஏப்ரல் 26 வர வாய்ப்பு அதிகம்னு ஒரு டாக்ஸ் போகுது. சரி, எடுத்து யாரை வச்சு படம் எடுப்பாருன்னு கேக்குறீங்க. கார்த்திக் கூட ஒரு படமும் சூர்யா கூட ஒரு படமும் பண்ண போறாரு. இந்த கமெண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன். ஆனா திரும்ப கேக்குறீங்க. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். சர்தார் 2 ஷூட்டிங் பத்தி அப்டேட்டே வரல. ஷூட்டிங் போகுதா இல்லையான்னு கேக்குறீங்க. இன்னும் அவங்க ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல. இனிமே தான் ஆரம்பிக்க போறாங்க. ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் தமிழ்ல இருக்கா? ஜானி டெப்போட அடுத்த மூவியை கேக்குறீங்க. ஜானி டெப்போட அடுத்த படம் பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியனோட அடுத்த பார்ட்டா இருக்கலான்னு ரூமர்ஸ் போகுது. ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசருக்கு ஒரு மூவி டிக்கெட் மூலமா எப்படி ஷேர் கிடைக்கும்னு கேக்குறீங்க. அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. இப்ப லியோ படம் வரும்போது கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. நீங்க பாத்திருப்பீங்க. டிக்கெட்டோட பிரைஸ் இவ்வளோனா அதுல இவ்வளவு ஷேர் எனக்கு வேணும்னு ப்ரொடியூசர் கேட்டாரு. அதுக்கு தியேட்டர் ஓனர்ஸ் ஒத்துக்கல. இப்படிதான் ஷேர் பிரியும். ஆனா ஒரு ஷேரை முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு படம் ஓடி முடிகிற வரைக்கும் அந்த ஷேர் அப்படியே இருக்காது. ஃபர்ஸ்ட் 2 வாரம் ப்ரொடியூசர் பக்கம் ஷேர் அதிகமா வரும். அதுக்கப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அதிகமா ஷேர் போகும். கப்சா படம் ஃபிளாப் பண்ணா எப்படி பார்ட் 2 எடுப்பாங்கன்னு கேக்குறீங்க. அதான் எனக்குமே தெரியல. ஃபிளாப்பான படத்துக்கு பார்ட் 2 வேணும்னே எடுக்கிறாங்க. ராயன் ஜூலை 7 ரிலீஸ் ஆகும். டீசர் ஏப்ரல் 14 வரும்னு சொல்றாங்க. இது உண்மையானு கேக்குறீங்க. இத பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். படம் ஜூலைல தான் வரப்போகுது. அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஆனா இன்னும் டேட் முடிவாகல. டீசர் ஏப்ரல் 14 வர சான்ஸ் இருக்கு. காட்ஸிலா எக்ஸ் காங்க் நீ எம்பேருக்கான கலெக்ஷனை கேக்குறீங்க. இப்போ வரைக்கும் $214 மில்லியன். இன்னும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹனுமான் 2 வருமானு கேக்குறீங்க. அதுக்கான ஒர்க் போகுது. அலம்பனா படம் வருமானு கேக்குறீங்க. அந்த படம் இப்போதைக்கு வர சான்ஸ் கம்மி தான். விஜயகாந்துக்கு 50 கோடி வசூல் பண்ண படம் இருக்கான்னு கேக்குறீங்க. நான் தேடி பார்த்த வரைக்கும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு டைரக்டரோட ட்ரீம் ப்ராஜெக்டையும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ட்ரை பண்றேன். தி கோட் லைஃபுக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேக்குறீங்க. கண்டிப்பா 3.5 கொடுப்பேன். எல்சியூல எந்த வில்லன் ஆக்டர் கனெக்ட் ஆனா நல்லா இருக்கும்னு ஒரு சில ஆக்டர்ஸை கொடுத்து கேக்குறீங்க. லாரன்ஸ் ஆட் பண்ண நல்லா இருக்கும். அன்னியன் 2 வருமானு கேக்குறீங்க. இது இப்போதைக்கு வர சான்ஸ் இல்ல. மேபி ஃபியூச்சர்ல வரலாம். ஃபியூச்சர்ல நான் ஏதாச்சும் விளாக் சேனல் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த ஐடியாலாம் இப்போதைக்கு இல்ல. ஃபேமிலி ஸ்டார் படம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. ரிப்போர்ட்ஸ் ரொம்ப ஆவரேஜா வந்துச்சு. சோ இன்னைக்கு தான் பார்த்தேன். படம் ஆவரேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தேவலாம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப மோசம். இந்த படம் பார்த்தே ஆகணும்னு அவசியம் இல்ல. ஃப்ரீயா இருந்தா வேணா பாருங்க. இன்னைக்கு சாட்டர்டே ஷோ கேம் உண்டு. இது எந்த படத்துக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.